பிரேமா H1Bக்குலாம் வந்து ப்ரீமியம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்க்கும் ப்ரீமியம் வந்தால் நல்லாயிருக்கும் நம்மளும் பேசியிருக்கோம், நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி. இல்லை ஸோ அதில் ஃபெடரல் ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு ரூல் வந்துருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது, யாருக்கு காலை விழுந்தோ இல்லையோ டிஓஎஸ்க்கு காலை விழுந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபெடரல் ரெஜிஸ்டரில் ஒரு சூப்பரான ரூல் வந்திருக்கு. எஸ், ப்ரீமியம் விசா அப்பாயின்மெண்ட். காசை கொடுங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ரெடி ஆகிடும் 10 நாட்களுக்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு. ஸோ சூப்பரான ஒரு நியூஸ் தாங்க வந்திருக்கு. ஸோ எந்தெந்த வீசாக்கெலாம் இது வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. இது ஒரு பைலட் ப்ரோக்ராம் மாதிரி தான் ரன் பண்ண போகிறாங்க ஆப்வியஸாக. ஸோ லாங் ரன்னுக்கு முன்னாடி இதை வந்து ஒத்திகை பார்ப்பதாக இப்போ பைலட் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறாங்க. அது எவ்வளோ நாளுக்கு, யார் எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஹைப்புன்னு இருக்குது, சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறையா பேர் போய் சேரும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து, இந்த ஒரு அவேர்னஸ் வந்து நிறையா பேரை போய் சென்றடையும். நன்றி அதை நீங்கள் பண்ணுறதுக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, இப்பயுமே வந்து எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஆமாம், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஹோல் ப்ராசஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு தெரியும். இன்றைக்கும் அதாவது இந்த ரூல் வந்து ஜூலை 1 அமலாக போகுது. எது இந்த எக்ஸ்பைரேட்டு ப்ராசஸிங் ஃபீங்கிற ரூல். அதுக்கு முன்பு எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதாவது என்றைக்குமே நீங்கள் பண்ணலாம். அது பண்ணால் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த விசாக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, B1 B2 H1B L1 ஏதோ ஒரு விசா வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுறீங்க. அந்த உங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து அடுத்த வருஷம் சப்போஸ் வந்து ஏப்ரல் 2027 கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் எமர்ஜென்சியாக USA ட்ராவல் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த போர்ட்டல்லே போயிட்டு அங்கே எமர்ஜென்சி சர்வீஸ் ரிக்வஸ்ட்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து, எதற்காக உங்களுக்கு எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது அது நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணால் தான் அவங்க கொடுப்பாங்க. சாதாரணமாக இல்லை, எனக்கு ப்ராஜெக்டில் என்னோட நீடு இருக்குது, நான் கண்டிப்பாக போய் அவனா தரமாட்டாங்க. ஸோ அதுவே வந்து இப்போ நான் போகலன்னா இவ்வளோ ஃபினான்ஷியல் லாஸ் வந்து என் கம்பெனிக்கு ஏற்படும், இதனால் இந்தந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு ஒரு பெரிய டிராஃப்டாக அது வித் ப்ரூஃப் கொடுத்தா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் கேஸ் எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா, உயிர் போகிற அவசரம், நான் கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு USA போய் ஆகணும், இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே தான் இருக்கு, நான் அங்கே தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயத்துக்குலாம் B1 B2 எமர்ஜென்சியாக பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் காசே கிடையாது. ஸோ ரியல் எமர்ஜென்சிக்கு, அதாவது மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை வேலை சம்மந்தமாக, ஃபினான்ஷியல் லாஸ் சம்மந்தமாக இருக்கலாம், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக இருக்கலாம், இந்த மாதிரியான ரியல் எமர்ஜென்சிக்கு இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து இந்த மாதிரி அதான் ரெகுலர் நீங்கள் ஷெடியூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எமர்ஜென்சி ரிக்வஸ்ட் போட்டு அதை அவங்க அப்ரூவ் பண்ண பிறகு அந்த எமர்ஜென்சிக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டாக ஷெடியூல் பண்ணி ஒன்று கொடுத்துருவாங்க. இதுக்கு எந்த காசும் கிடையாது. அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபீ கொடுக்குறீங்க இல்லையா, அது மட்டும்தான். பட் இந்த ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. எப்படி வந்து இப்போ I-797 போடுறீங்க, அது வந்து நார்மலில் இருக்கும். ப்ரீமியம் ப்ராசஸ் போட்டோன்னு என்ன ஆகுது, இப்போ நார்மலில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து நார்மல் போட்டிங்கன்னா திரும்ப அந்த க்யூவில் தான் வரணும். பட் ப்ரீமியம் போடும்போது உங்களுக்கு 21 நாளுக்குள்ளே அவங்க அப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட ப்ரியாரிட்டி ஏற்றிடுவாங்க. அதே தான். ஸோ க்யூ நிறையா இருக்குது. இப்போ 2027 வரைக்கும் இல்லவே இல்லைப்பா அப்பாயின்மெண்ட்னாலும் எக்ஸ்பைரி ஃபீ நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. வெறும் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் உறுதி செய்யப்படும். பிரேமா, இது எப்போலேருந்து அமலாக்க போகிறாங்க? இது வந்து இப்போ ஃபெடரல் ரெஜிஸ்டர்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஜூலை 1 டிசம்பர் 31, 2026 வரைக்கும் அதான் வந்து அந்த பைலட் ப்ரோக்ராம் அது வரைக்கும் ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்குள்ளாக இந்த மாதிரியான எக்ஸ்பைரி ஃபீ பே பண்ணி அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை துரிதமாக வாங்கிக்கலாம். பிரேமா, இது இப்போ எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகுமா? நல்ல கேள்வி. இதோட தலைப்பு, அதாவது ஃபெடரல் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னா, நான் இமிகிரண்ட் விசா எக்ஸ்பைரி ஃபீ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இமிகிரண்ட் விசாங்கும் போது ஆஃபீஸாக H1B L1 B1 B2 F1 எல்லாமே உள்ளே வந்துருவாங்க இல்லையா. பட் இந்த ஒரு ப்ராசஸ், அதாவது இந்த ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஒன்லி ஃபார் B1 B2ன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது பைலட் ப்ரோக்ராம், அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து கதவை திறந்து விட மாட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. B1 B2க்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பைரி ஃபீ பைலட் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். அதற்கு காரணமாக அந்த ஃபெடரல் ரெஜிஸ்டரில் அவங்க சொல்லியிருக்கிறது, இப்போ FIFA வேர்ல்டு கப் வரப்போகுது, அடுத்தது ஒலிம்பிக்ஸ் இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்க போகுது, பேரா ஒலிம்பிக்ஸ் இருக்குது. ஸோ இதற்காக மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவசரமாக எமர்ஜென்சியாக வந்து தேவைப்படும். அப்போ எக்ஸ்பைரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரோம். ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, சில நாடுகளில் B1 B2 விசா 1 மாதத்துக்குள்ளே 10 நாளுக்குள்ள கிடச்சிது. அதுவே சில நாடுகள் தான் சொல்லியிருக்காங்க, இந்தியான்னு சொல்ல. பட் நமக்கு தெரியுது அது இந்தியாவாக தான். ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகளில், இந்தியாவில் அவங்க குறிப்பிடல, சில நாடுகளில் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அவங்களால எமர்ஜென்சியாக ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதற்காக அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு B1 B2 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஜூலை டு டிசம்பர் ரன் பண்ண போகிறாங்க.
அட் த எண்ட் ஆஃப் டிசம்பர் 31 அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆச்சு, இதனால் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தது, ப்ளஸ் மக்களுக்கு எவ்வளோ இதனால வந்து பலன் பெற்றாங்க எல்லாமே பார்த்துட்டு இதை வந்து ஃபர்தராக வந்து நிறைய விசா கேட்டகரிக்கு திறப்பாங்க. இந்த எக்ஸ்பைரேட் ஃபீயை வந்து எப்படி கட்டுறது? இந்த எக்ஸ்பைரேட் ஃபீங்கிறது $750 நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு B1 B2 அப்ளிகேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் ஃபீ வந்து $185 அவ்வளோதான். இதுவே செப்டம்பர் 2026 அப்புறம் விசா இன்டெகிரிட்டி ஃபீன்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதற்கான அப்ரூவல் எல்லாமே முடிஞ்சிச்சு, இன்னும் அமலாக்கம் மட்டும்தான் செய்யலை. ஸோ இன்னைக்கு இருக்க 185ஓட ஒரு $250 எப்படியோ ஆட் ஆக போகுது. இது வந்து எக்ஸ்பைரேட் ஃபீ இல்லைங்க, இது விசா இன்டெகிரிட்டி ஃபீ கண்டிப்பாக செப்டம்பருக்கு அப்புறம் அமலாக்கப்படுத்த போகிறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது எக்ஸ்டென்ஷன் போடலாம் B1 B2 பிகாஸ் அந்த எக்ஸ்டென்ஷன் விண்டோவில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு செப்டம்பருக்கு முன்னாடியே போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வச்சுடுங்க. செப்டம்பருக்கு முன்னாடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிதுன்னா அந்த ஃபீயை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். பட் செப்டம்பருக்கு அப்புறம் கிடச்சின்னா வேறு வழியே கிடையாது. பிகாஸ் அந்த ஃபீ எப்படி வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபீ கட்டிடுவோம் $185, அது அப்ரூவ் ஆகுதோ டினே ஆகுதோ அந்த $185 உங்களுக்கு திரும்ப வராது. ஒருவேளை உங்களோட B1 B2 விசா அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் விசா இன்டெகிரேட் ஃபீ வாங்கினா தான் ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்க. இது செப்டம்பருக்கு அப்புறம் தான் அந்த ஃபுல் ப்ராசஸ் எப்படி இருக்கும் நம்ம தனி வீடியோலேயே பார்ப்போம், ஏன்னா இன்னும் அமலாக்கப்படுத்தலை, ரைட். ஆனால் இந்த $750 என்னன்னா வந்து விசா எக்ஸ்பைரேட் ஃபீ, அது முன்னாடியே நீ கட்டி ஆகணும். அதாவது நீ வந்து $185 கட்டுருவீங்க, ப்ளஸ் ஒரு $750 கட்டி எனக்கு எக்ஸ்பைரேட் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸ்பைரேட் அப்பாயின்மெண்ட் 10 நாளுக்குள்ளே அவங்க ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபீ எப்படி கட்டுறது அந்த விஷயம்லாம் நம்ம வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பிகாஸ் நமக்கு ஜூலை 1க்கு அப்புறம் தான் அமலாக்கப்படுத்த போகிறாங்க. ஸோ இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட வரல. பட் இது கண்டிப்பாக வரப்போது, மிகப்பெரிய ஒரு பலனை மக்களுக்கு தரப்போகுது. இது இப்போ எல்லா கண்ட்ரீஸ்க்கு தானே? நல்ல கேள்வி கேட்டேன். ஏன்னா ஏன் இந்த குழப்பம் வருதுன்னு தெரியும். ஏன்னா பைலட் ப்ரோக்ராம் சொல்கிறாங்களே, ஆல்ரெடி விசா கேட்டகரியே வெறும் B1 B2 தான் சொல்லியிருக்காங்களே, இதில் இந்தியாவை சேர்ப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனால் இந்த ஜஸ்டிஃபிகேஷன்லேயே அவங்க மறைமுகமாக இந்தியாவை குறிப்பிட்டதாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியாவை சேர்க்கவும் வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் சேர்க்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பைலட் ப்ரோக்ராம் தானப்பா, இந்தியா மாதிரியான கண்ட்ரினா வந்து நிறைய பேர் வந்துருவாங்க. அவங்க எதிர்பார்க்க வந்து 25,000 பேர் வந்து இந்த $750 கொடுத்து B1 B2 விசாவில் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்தியா மேக்ஸிமம் இருக்கக்கூடும் நான் கருதுகிறேன். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா travel.gov அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் அவங்க விரைவில் வெளியிடுவாங்க. ஸோ அப்படி இந்தியா இருக்கும்போது இது இந்தியாவுக்கு அமலாக்கப்படும். இது மூலியமா நல்ல ரெவன்யூ வந்து கவர்மெண்ட் கிடைக்கும்ல. ஆபியஸா $750 வந்து ஒரு அப்ளிகன்ட் ஃபீக்கு. ஸோ 25,000 பேருக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 19 மில்லியன் போயிடுது, $19 மில்லியன் வருது. அது அப்படியே கன்வர்ஷன் ரேட் போட்டு பார்த்தா எங்கேயோ போயிடும், ரைட். இது வந்து பைலட் ப்ரோக்ராம்ல எப்படி, ஸோ இதில் ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சுன்னா ஆபியஸாக அவங்க என்ன நினைப்பாங்க, இது நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தருது, யார் யாருக்கெல்லாம் எமர்ஜென்சியாக ட்ராவல் பண்ணுமோ அவங்களுக்கு ஒரு பைப்லைனை கிரியேட் பண்ணி தருது. ஸோ இதை வந்து விரிவுபடுத்துவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மேக்ஸிமம் நீங்கள் பண்ண வேண்டியதே H1B ஒர்க்கர்ஸ்க்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் லாட் ஆஃப் H1B ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி விசா அப்பாயின்மெண்ட் கிடைக்காம க்ரூஷியல் ஒர்க்கர்ஸ், அதாவது ஹெல்த் கேர் சம்மந்தமாக, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக, ஏஐ சம்மந்தமாக இந்த நாட்டுக்கு தேவையான ஒர்க்கர்ஸ் வர முடியல. ஸோ அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலும் எழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதை விரிவுபடுத்துவாங்க. பிகாஸ் இது ரெவன்யூ ஜென்ரேட்டும் பண்ணுது, அதே நேரத்தில் மக்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. இது மாதிரி தான் பைடன் கவர்மெண்ட் அப்போ இங்கே ஸ்டாம்பிங் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க, ஆனால் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுல்ல அந்த பேச்சுவார்த்தை. கரெக்ட், அது பைலட் ப்ரோக்ராம் ரன் பண்ணாங்க உள்ளுக்குள்ளேயே. அதாவது வந்து நீங்கள் USA ஸ்டாம்பிங் பண்ணலாம், நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வந்து அது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஈவன் $750 கேட்டால் மக்கள் இங்கே கொடுத்து இங்கே ஸ்டாம்பிங் வாங்கிப்பாங்க. ஆனால் வந்து புது கவர்மெண்ட் பதவியேற்ற பிறகு அவங்க எல்லாத்துக்குமே வெளியே போயிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும்னு சொல்கிறாங்க, ரைட். ஈவன் க்ரீன் கார்டுக்கே நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மெமோ, ரைட். க்ரீன் கார்டு வந்து நாங்கள் உள்ளே பண்ண முடியாது, பெரும்பாலான மக்கள் நீங்கள் வெளில போயிட்டு தான் உள்ளே வரணும், பட் ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு உள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளாரிஃபை கொடுத்துறாங்க. பட் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, மக்கள் வெளில அனுப்பிட்டு ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ஃபுல் சோஷியல் மீடியா வெட்டிலாம் பண்ணிட்டு திரும்ப உள்ளே கொண்டு வரணும் தான் இருக்குங்கிறதுனால பைடன் கவர்மெண்ட் கொண்டு வந்த உள்ளுக்குள்ளே ஸ்டாம்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பைலட் ப்ரோக்ராமை அப்படியே கடப்பில் போட்டு அந்த ஃபைலு வந்து பரணி மேலே ஏறி உட்காந்துருச்சு. பட் இந்த ப்ரோக்ராம் வந்து இவங்க கண்டிப்பாக வந்து அமல்படுத்துவாங்க. பிகாஸ் இன்னும் 2.5 வருடம் இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு அரை வருடம் இதை ரன் பண்ணாலும் இன்னும் 2 வருடத்தில் இது அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பிகாஸ் இது அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தரதுனால. ஸோ பட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது வரைக்கும் வந்து இது ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு படுது. அட்லீஸ்ட் B1 B2 ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கே ஆரம்பிக்கிட்டோம், அடுத்த விசாவை வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.